இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பு உலகளாவிய கல்வியின் மதிப்பு. கல்வி என்பது தனிநபர்களை மட்டுமல்ல, முழு உலகத்தையும் வடிவமைக்கும் மிக முக்கியமான சக்தியாகும். உலகளாவிய பார்வை, புரிதல், சகிப்புத்தன்மை ஆகியவற்றை உருவாக்க கல்வி மிக முக்கிய பங்காற்றுகின்றது. சரியான கல்வி இல்லாமல் எது சரி எது தவறு என்பதையும் சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வது கடினமாகிறது. உலக அமைதிக்கான பாதையில் கல்வி நம்மை நெருக்கமாக கொண்டு செல்லுகின்றது. இந்த உலகில் நமது இடம் என்ன, மனித குலத்துக்கான நமது பொறுப்பு என்ன என்பதை கல்வி நமக்கு கற்பிக்கின்றது. கல்வி என்பது வகுப்பறையில் மட்டுமல்ல, வீட்டில் சமூகத்தில் பிறருடன் பழகும்போது நாம் கற்றுக்கொள்ளும் மதிப்புகளும் கல்வியின் ஒரு பகுதியாகும். இவை நமது சிந்தனை, நடத்தை மற்றும் உலகத்தை பார்ப்பதை வழிநடத்துகின்றன. கல்வியின் மிகப்பெரிய பலன்களில் ஒன்று அது நமது சிந்தனை திறனை கூர்மையாக்குவது. கல்வி நம்மை உலக நிகழ்வை அறிந்தவர்களாக மாற்றுகின்றது. நமது பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள உதவுகின்றது. சரியான பாதையை தேர்ந்தெடுக்க கல்வி வழிகாட்டுகின்றது. உண்மைகளை அடிப்படையாக கொண்டு சிந்திக்கவும் தர்க்க ரீதியாக முடிவெடுக்கவும் கல்வி உதவுகின்றது. மேலும் கல்வி படைப்பாற்றல் மற்றும் புதுமையை வளர்க்கின்றது. புதிய யோசனைகள், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன், சுய சிந்தனை ஆகியவை கல்வியால் உருவாக்குகின்றன. அதே நேரத்தில் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வாழ்க்கை திறன்களையும் கல்வி நமக்கு கற்றுத்தருகின்றது. எனவே கல்வி என்பது மிகவும் முக்கியமானதாகும். தற்பொழுது பல நாடுகளில் கல்விகளை பற்றி பலர் ஏன் நாங்கள் படிக்க வேண்டும், படிப்பதனால் நமக்கு என்ன என்பதை பற்றி அறியாமையால் இருப்பதனால் அவர்களுக்கு இதன் உண்மையான மகத்துவத்தை விளங்கவில்லை. நாம் கற்பது கல்லளவு, கல்லாது உலகளவு என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு. நாங்கள் எவ்வளவுதான் படித்தாலும், எவ்வளோ வயது போனாலும் படிப்பதற்கு வயது என்பதே கிடையாது. எப்பொழுதும் நீங்கள் படிக்கலாம். படிப்பு மிக மிக முக்கியம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் பல வழிகளில் நீங்கள் முன்னேறலாம். அது மட்டுமின்றி இந்த கல்வி உங்களுடன் இருக்கப் போகின்றது. உங்களை விட்டு பிரிய மாட்டாது. இது உங்கள் சொத்து. மற்ற எல்லாம் உங்களை விட்டு போய்விடும். ஆனால் கல்வி என்பது உங்களுடைய இருப்பது. அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறருடன் பகிர்ந்து கொண்டால் அவர்களும் அதில் நன்மை பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. மேலும் இந்த மாதிரியான பல பதிவுகளை நான் எதிர்வரும் காலங்களில் போட இருக்கின்றேன். எனவே இப்படியானவற்றுக்கு மட்டுமன்ற அல்லாது பொதுவாகவும் நான் எனது பதிவுகளை நான் இந்த தளத்தில் உங்களுக்கு தரவிருக்கின்றேன். எனது பக்கத்துக்கு, இந்த தளத்துக்கு நீங்கள் ஆதரவு தந்து மேலும் உங்களது உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.